தமிழக வெற்றி கழக பொதுக்குழு கூட்டத்தில் திமுக ஆட்சியை கேள்வியால் வறுத்தெடுத்த தமிழக வெற்றி கழக பெண் நிர்வாகி. பெண்களுக்காக ஃப்ரீயா பஸ் விடுறோம்னு சொல்றாங்க. அடுத்து மாசம் மாசம் பெண்களுக்காக 1000 ரூபாய் காசு கொடுக்கறோம் அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு திரியுறாங்க. இது எல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? பெண்களை நீங்களே சொல்லுங்க. இது எல்லாம் கிடைச்சும் நீங்க நிம்மதியா இருக்கீங்களா? பெண்கள் நிம்மதியா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா இந்த திமுக ஆட்சி என்ன பதில் சொல்லும்? அவங்க கிட்ட பதிலே இருக்காது. பாதுகாப்பு இல்லாம பெண்கள் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? பாதுகாப்பு இருந்தால் தானே பெண்கள் நிம்மதியா இருக்க முடியும். பயந்து பயந்து ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதற்கு காரணம் டாஸ்மாக். தெருவுக்கு தெரு டாஸ்மாக அவங்களே திறந்து வச்சுட்டு மாசம் மாசம் 1000 ரூபாய் காசு கொடுக்கறாங்க. அந்த காசெல்லாம் எங்க தான் போகுது? இதெல்லாம் யாரு தான் கேட்கறது? அடுத்ததா வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க. அவங்கள நம்மளால தைரியமா ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுதா? அவ்வளோ பயமா இருக்கு. ஏன்னா அங்கேயும் சில மோசமான வாத்தியார்கள் குழந்தைகளை அபியூஸ் பண்றாங்க. காலேஜில் பாதுகாப்பு கிடையாது, வேலை செய்கிற இடத்துலையும் பாதுகாப்பு கிடையாது. பெண்கள் நிம்மதியா எங்கேயும் தனியாகவே போக முடியல. ஏதாவது ஆயிடுமோன்னு பதட்டத்தில் நாம எத்தனை நாள் பயந்துட்டே இருக்க முடியும்? இன்னும் சொல்ல போனா நாட்டில் வாழ்ற மாதிரியே இல்லை. ஏதோ காட்டில் மிருகங்கள் வந்து கடிச்சிடுமோன்னு பயந்து பயந்து வாழ்ற மாதிரி தான் இருக்கு. அடுத்ததா கனிமொழி அக்கா மற்றவங்க ஆட்சியில தான் இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எங்கடானா அவங்கள ஆளையே காணும். கனிமொழி அக்கா கிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். உங்க அண்ணா கிட்ட சொல்லி கொஞ்சம் இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ண ட்ரை பண்ண சொல்லுங்க. அப்படி இல்லையா அப்படியே ஃப்ரீயா விட்டுடுங்க. எங்க அண்ணா இருக்காரு, நம்ம கஷ்டத்தையும் சரி பண்ணுவாரு, உங்க கஷ்டத்தையும் சரி பண்ணுவாரு. நம்ம அண்ணா 2026 வெற்றி தலைவரா ஆட்சியை பிடிப்பது உறுதி. பெண்கள் பாதுகாப்புக்காக நீங்க கண்டிப்பா ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அந்த பெண் நிர்வாகி பேச வெற்றிக்குறியை காண்பித்தார் விஜய் அவர்கள்.